ஆகஸ்ட் 2024 கிரக நிலைகளை பார்க்கும்போது உங்களுக்கு ரிஷபத்தில் குருவும் செவ்வாயும், கடகத்தில் சூரியன் இருப்பார், அடுத்தது சிம்மத்தில் புதுவனம், கேது கண்ணியில் இருப்பார், சனி கிரகம் வக்ரம் பெற்று கும்பத்தில் இருப்பார், அதே மாதிரி மீனத்தில் ராகு. மாசத்தினுடைய கிரகநிலைகளை பார்க்கும்போது 5ஆம் தேதியே புதன் வக்ரம் அடைஞ்சு வக்ர நிவர்த்தி 28ஆம் தேதி ஆறார். 16ஆம் தேதி சூரியன் சிம்மத்துக்கு போயிடுவார். அப்ப சூரியன் அங்க ஆட்சி. 22ஆம் தேதி புதன் வக்ரமாயி அவர் சிம்மத்தை விட்டு மேல கடகத்துக்கு போயிடுவார். 24ஆம் தேதி சுக்கிரன் கன்னிக்கு போய் நீச்சம் அடைஞ்சிருவார். 24ஆம் தேதி குருவுடன் இருந்த செவ்வாய் மிதுனத்துக்கு மாறுகிறார். இந்த மாத கிரக நிலைகள்ல நிறைய மாற்றங்கள் இந்த ஆகஸ்ட் மாசத்துல இருக்கு. எப்பயுமே வருட கிரகங்கள் ஒரே மாதிரி இருக்கும், ரொம்ப லைட்டா தான் மாச கிரகங்கள் மாறும். பட் இந்த தடவை நிறைய மாத கிரகங்களுடைய மாற்றம் இருக்கு. சரி, இந்த கிரக நிலைகளை வச்சு ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்கு அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். தனுசு ராசி மற்றும் தனுசு லக்ன அன்பர்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாத கிரகநிலைகளை பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் நீங்கள் செய்ய வேண்டியது என்னென்னா, உங்களுடைய சுய ஜாதகத்தில் நடக்கிற திசா புத்தியை தயவு செஞ்சு நோட் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் எச்சரிக்கையாக இருக்கணும், செகண்ட் ஆஃப் ஓகேவாக தான் இருக்குது. அப்போது இந்த மாதம் முழுக்கவுமே எதுவும் பெரிய ஃபேவரபிளாக கோச்சாரத்தில் சொல்லக்கூடிய அமைப்பில் இல்லை. ஆனால் கோச்சாரம்ன்றது ஒரு 40-30 மார்க்கு தானே, மீதி 60-70 மார்க் உங்களுடைய சுய ஜாதகம். இப்போ உங்கள் சுய ஜாதகத்தில் நல்ல கிரக அமைப்புகள் இருந்தால் ஜஸ்ட் லைக் தட் ப்ரொசீட் பண்ணுங்கள். ஆனால் அங்கே கூடாத அமைப்புகள் இருந்தது அப்படின்னா ரொம்ப 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 எச்சரிக்கையாக இருக்கணும். ஏன் அப்படின்னா, 3ஆம் வீட்டில் சனி பகவான் போயிட்டாரேன்னு சந்தோஷப்படுற நேரத்தில் அவர் 2ஆம் வீட்டை நோக்கி வந்துட்டு இருக்கார். அதனால என்ன ஆகும் அப்படின்னா, அறியாத பயம், புரியாத கவலை, என்னமோ பக்கத்தில் நெகட்டிவிட்டி அப்படின்ற மாதிரி, என்னமோ துஷ்டனை கண்டா தூர விலகுன்ற மாதிரி மைண்டும் பாடியும் ஒரு பதட்டத்தை கொடுக்கக்கூடிய வகையில் இருக்கும். பதட்டத்தோட எந்த ஒரு காரியம் செஞ்சாலும் ஜெயிக்க முடியாது இல்லையா, தப்பு பண்ணிடுவீங்க இல்லையா. அதனால ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் 4ஆம் வீட்டில் ராகு வேற போய் உட்கார்ந்துட்டு இருக்கு. அப்போ 4ஆம் வீட்டில் ராகுன்னு இருக்கும்போது தேவையில்லாத விஷயத்துல நீங்க தலையிட்டு தேவையில்லாமல் மாற்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு. உங்களுக்கும் உங்களுடைய தாய்க்கும் மனோ சங்கடம் வரதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு. அதுவும் அவ்வளோ திருப்திகரமான ஒரு அமைப்பில் இல்லை. எது ஆரம்பித்தாலும் ஒரு டிலே வர்றதுக்கும், எதை நீங்கள் ஆரம்பித்தாலும் ஏற்ற மாதிரி இருக்கிறவங்கள உங்களை 4 கேள்வி கேட்கறதுக்கும் வாய்ப்புகள் உண்டு. சரி, உங்களுடைய ராசிநாதன் குரு எப்படி இருக்கார் அப்படின்னா, அவர் 6ஆம் வீட்டில் போய் மறைஞ்சு உட்கார்ந்துட்டு இருக்கார். பட் அவர் உங்களுடைய 2ஆம் வீட்டையும் 12ஆம் வீட்டையும் பார்க்குறாரு, அது ஒத்துக்கிறோம். ஆனாலும் 6ஆம் வீட்டில் அவர் இருக்கிறதுனால நிறைய விஷயங்கள் பாசிட்டிவாக உங்களை வழி நடத்துறதுக்கு அவர்னால முடியாத ஒரு நிலையில உட்கார்ந்துட்டு இருக்கார். அதனால தேவையில்லாத விரயங்கள், தேவையில்லாத பிரச்சனைகள் உங்களை வாவான்னு கூப்பிட்டுருவீங்க. அதே மாதிரி 7.5 சனி காலகட்டத்தில் எதெல்லாம் உங்களுக்கு நெகட்டிவாக நடந்ததோ அந்த நெகட்டிவானது சம்பந்தமாக நீங்கள் பாசிட்டிவாக எடுத்துகிட்டு போகிறதுக்காக ஏதாவது நெகட்டிவான முயற்சிகள் பண்ணக்கூடாது. இது நீங்கள் கிளியராக புரிஞ்சுக்கணும். அதாவது என்னென்னா, 7.5 சனி காலகட்டத்தில் நிறைய பேர் ஏதோ ஒரு ரூபத்தில் ஒரு பிரச்சனையை சந்திச்சிருப்பீங்க. அந்த பிரச்சனையை இப்போ பெருசுப்படுத்துறதா நினச்சி மாட்டிக்க கூடாது. அல்லது மற்றவங்களுக்கு நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு ஒருத்தர் கிடைச்சிருக்கார், அவரை வச்சு அவங்கள பார்த்துக்கலாம். அப்போ என்ன பண்ணாங்க, அப்போ அவங்க அப்படி பண்ணதுனால தானே நமக்கு வாழ்க்கை இப்படியாச்சு, தொழில் இப்படியாச்சு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஏதோ பண்ணீங்க அப்படின்னா நல்லா புரிஞ்சுக்கோங்க. 8ஆம் வீட்டில் சூரியன் இருக்கு. அதே மாதிரி 2 நோக்கி சனி பகவான் வந்துட்டு இருக்கார். 2ஆம் வீட்டுக்கு வரலை, பட் ஸ்டில் நோக்கி வரார். சூரியன் உங்களுடைய 2ஆம் வீட்டையே பார்த்துட்டு இருக்கார். அப்புறம் சூரியன் மாறினாலும் சனி வக்ரமடைஞ்சு பார்த்துட்டு இருக்கார். அப்போ எதிர்பாராத பெரிய பிரச்சனைக்குள்ள மாட்டிக்குவீங்க. எப்படி அப்படின்னா, கவர்மெண்ட் சம்மந்தமாகவே நிறைய பிரச்சனைக்குள்ளே நீங்கள் மாட்டிடுவீங்க. உங்களுடைய வாக்கு சாதுரியம் அப்படின்றது இங்கே பிரச்சனையை நீங்களே வாவான்னு கூப்பிட்டுருவீங்க. கம்யூனிகேஷனில் தடுமாற்றம் ஏற்பட்டுரும்.
தெளிவுன்றது இருக்காது. ஏன் மனசு சரியில்லை, ஆரோக்கியம் சரியில்லை, அறியாத பயம், பதட்டம் அப்படின்ற விஷயத்தில் நீங்கள் வண்டி டிரைவ் பண்ணாலே நீங்கள் ஆக்சிடெண்ட்குள்ளே மாட்டிடுவீங்க இல்லையா? ஸோ அந்த இடத்துல அரசு வழி அவங்களே நேரில் முட்டினாலும் அந்த இடத்துல நீங்கள் தப்பாக சிக்னலில் போயிருப்பீங்க. ஸோ அந்த முழு பழி உங்கள் மேலே தான் ஏற்படும். ஸோ இந்த மாதத்தில் நிறைய பழிகள் உங்கள் மேலே வரதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ யாராக இருந்தாலும் சரி, பூமியில் பிறந்தா ப்ளஸ் மைனஸஸ் இருக்கும். ஸோ அந்த மைனஸ் நீங்கள் ரொம்ப எச்சரிக்கையாக போகலை அப்படின்னா ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். ஏன்னா 8ஆம் வீட்டில் சூரியன், 9ஆம் வீட்டில் சூரியன் அப்படின்றதெல்லாம் தப்பு. 4ல் ராகு, 9ல் சூரியன் அப்படின்றதெல்லாம் என்ன பண்ணும் அப்படின்னா, உங்களுடைய தாய் தந்தையாரே உங்களை தப்பாக புரிஞ்சுக்குவாங்க. உங்கள் நட்புகள் உங்களை தப்பாக புரிஞ்சுக்குவாங்க. நீ இப்படி இருந்தீங்கன்னா இப்படித்தானே நடக்கும் அப்படின்னு பேசுகிறத நீங்கள் கேட்டுட்ருப்பீங்க. அதில் 10ஆம் வீட்டில் கேது, சுக்கிரன் வேற அங்கே நீச்சமடைய போகிறார். அப்போ உங்கள் சந்தோஷங்கள் குழப்பத்தை ஏற்படும். என்னடா நடக்குது அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். இப்போ கடன் வாங்கக்கூடாது, கடன் கொடுக்கக்கூடாது. கடன் நீங்கள் இதுக்கு முன்னாடி கொடுத்துருந்தீங்கன்னா கூட இந்த மாதம் கேட்காம இருப்பது சிறப்பு. ஏன்னா நட்பு எல்லாமே விரோதமாகும். எதுடா கிடைக்கும்னு நினச்சிட்டு இருக்கக்கூடியவங்களுக்கு இது நீங்களே எடுத்து கொடுத்து போய் மாட்டிக்கிற மாதிரி ஒரு சிச்சுவேஷன் ஏற்பட்டுரும். ஸோ இங்கே சுகமாக நீங்கள் இருக்கணும். பொதுவாகவே தனுசு ராசி, தனுசு லக்ன அன்பர்களுக்கு கரெக்டான குரு மட்டும் கிடைச்சிட்டாங்கன்னா அவங்கள மாதிரி அப்லிஃப்ட் ஆகக்கூடியவங்க ஒன்றுமே கிடையாது. ஸோ அந்த குருவை நீங்கள் நாடணும். குருனுடைய ஸ்லோகங்கள் சொல்லணும். மஞ்சள் நிற உணவுகள் அதிகமாக சாப்பிடணும். புரோட்டீன் அதிகமாக நீங்கள் எடுத்துக்கணும். அதே மாதிரி ஆரோக்கியத்திலேயே ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். கோபம் வரவே கூடாது. நீங்கள் நம்பர் 1 டாக்டர்கிட்ட போனால் கூட உங்கள் நேரத்துக்கு டாக்டர் கரெக்டாக கைட் பண்ண முடியாத ஒரு சிச்சுவேஷனில் இருப்பாங்க. ஸோ இங்கே யார்கிட்டையுமே எதுவுமே எதிர்பார்க்காதீங்க, எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க, சஜஷன்ஸ் கொடுக்காதீங்க. கொஞ்சம் சிவனேன்னு மூவ் பண்ணுறது ரொம்ப சிறப்பு. ஏன்னா நிறைய கிரகங்கள் பார்த்திங்கன்னா உங்களுடைய 7ஆம் அதிபதி புதனும் பார்த்திங்கன்னா 9, 8ல் ட்ராவல் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ அப்போ அந்த இடத்துல ஒரு சமயம் உங்களுக்கு சூப்பரான ஒரு புத்திசாலித்தனம் வர மாதிரி இருக்கும். அதே சமயம் ஏற்ற மாதிரி இருக்கக்கூடிய குரு ஆர் உங்களுடைய ஹையர் அஃபீஷியல் ஆர் உங்களுக்கு ஆர்டர் கொடுக்குறவங்க யாரை வேணாலும் வச்சுக்கோங்களேன், உங்களுடைய ஹெச்ஆர்னு கூட வச்சுக்கோங்க. அவங்க கேட்குற கேள்வியில் அத்தனையும் நீங்கள் பண்ணது தப்புன்றதும் உங்களுக்கு புரியும். நீங்கள் எதையோ படிச்சுட்டு போயிருப்பீங்க, ஆனால் உங்களுடைய டீச்சர் இதுக்கு தான் டெஸ்ட்டுன்னு சொல்லியிருப்பாங்க. அப்போ அதை பெருமிதமாக படிச்சுட்டு போய் என்ன பண்ணுறது, இந்த சப்ஜெக்ட் தான் தப்பாக நீங்கள் போயிடுச்சே. ஏன்னா அது நீங்கள் பயத்தில் ஏதோ ஒன்று புரிஞ்சுட்டு ப்ரொசீட் பண்ணியிருப்பீங்க. ஸோ இங்கே பயம்ன்றது இருக்கவே கூடாது. அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் உங்கள் சுய ஜாதகத்தை நீங்கள் பார்க்கணும். அடுத்தது நடக்கிற திசா புத்தியை நீங்கள் பார்க்கணும். உங்கள் ஜாதகத்தில் சனி, ராகு, சூரியன் இருக்கக்கூடிய நிலையை நீங்கள் பார்க்கணும். ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். 10ல் சுக்கிரன், கேது, சுக்கிரன் நீச்சம்ன்றதெல்லாம் தோ குருனுடைய பார்வை இருந்தாலும் அந்த இருந்தாலும்ன்றதான் சொல்ல முடியுமே ஒழிய அதனால எதுவுமே சூப்பர் அப்படின்னு சொல்லக்கூடிய நிலையில இல்லை. ஃபர்ஸ்ட் ஆஃப் டபுள் காஷன், செகண்ட் ஆஃப் ஓகே. ஸோ இந்த மாதத்தில் நீங்கள் சிவன் கோயிலுக்கு போயிட்டு வர்றது ரொம்ப சிறப்பு. லிங்காஷ்டகம் நீங்கள் கேட்குறது சிறப்பு. அதே மாதிரி வில்வம் வாங்கிட்டு உங்களுடைய வச்சிட்டு இருக்கிறது சிறப்பு. தைரியத்தை கொடுக்கக்கூடிய நீங்கள் ஸ்லோகங்களை கேட்குறது சிறப்பு. உங்களுடைய ஜாதகத்தில் செவ்வாய் அப்படின்றது வேணும் அப்படின்னா சுய ஜாதகப்படி ஒரு வேல் நீங்கள் எடுத்து உங்களுடைய நீங்கள் வச்சுக்கிறது ரொம்ப சிறப்பு. ஹனுமன் சாலிசா ரொம்ப ரொம்ப முக்கியம். அதே மாதிரி சந்தன பொட்டு வச்சுக்கோங்க, செந்தூரம் வச்சுக்கோங்க. அதெல்லாம் உங்களுக்கு பெரிய தைரியத்தை கொடுக்கும். எதுவும் தடிக்க விழறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது, ஃப்ராக்சர் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. கால் பாகத்தை ரொம்ப நல்லா நீங்கள் பார்த்துக்கோங்க. எதுலேயுமே ஒரு தடவைக்கு 2 தடவை நீங்கள் செக் சைனிங்கும் போது கூட அந்த அமௌண்ட்டு தானே கரெக்டாக ஃபில் பண்ணியிருக்கீங்களா அப்படின்ற அலர்ட் ரொம்ப தேவை. அயர்ன் ஃபுட்டு நிறைய சாப்பிடுங்க. எதுலேயுமே வாக்குவாதம் வேண்டாம். சிரிச்ச முகத்தோட இந்த ஆகஸ்ட் மாதத்தை கடந்து வந்துடணும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. சரி, இவ்வளவெல்லாம் இருக்கும்போது சந்திராஷ்டமம் மட்டும் விட்டு வைக்குமா? கடகம் தானே உங்களுடைய சந்திராஷ்டமம். கடகத்தில் தானே சூரியன் இருக்காரு. ஸோ இந்த காலகட்டத்தில் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு பில் கட்ட போகிறீங்க அப்படின்னாலே எல்லாத்தையும் வாங்கிட்டு இருப்பாங்க. ஆனால் அந்த பில் கட்டும்போது என்னம்மா சில்லறை கொண்டு வரலையா, ஏம்மா இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி கொஞ்சம் வெடுக்குன்னு தான் பேசுவாங்க. என்னப்பா எல்லாத்தையும் தானேப்பா வாங்கிட்டு இருந்தேன், என்கிட்ட ஏன்ப்பா வெடுக்குன்னு விழறப்போப்பா உன்னை பாரு நான் என்ன பண்ணுறேன்னு பாரு அப்படின்றதுக்கெல்லாம் உரிய காலகட்டம் இது அல்ல. ஸோ எந்த அரசு வழி அரசு வேலையில் இருக்கிறவங்களோட ரொம்பவே பக்குவமாக ரொம்ப சிரிச்ச முகத்தோட
குடும்பத்தோடு போகணும். ஸோ சிவனேன்னு இந்த மாதம் போகணும்னு சொல்லி நிறைய உங்கள் குலதெய்வத்துக்கு பிரார்த்தனை பண்ணுங்கள். இதை நீங்கள் இப்படி ப்ரொசீட் பண்ணிட்டீங்கன்னா அடுத்த மாதம் கிரக நிலைகள் மாறிடும். சூப்பராக நீங்கள் ஜெயிச்சுட்டு வந்துடலாம். 2024 ஆகஸ்ட் மாதத்தினுடைய விசேஷ நாட்களை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஆகஸ்ட் 1ஆம் தேதி பிரதோஷம், ஆகஸ்ட் 3ஆம் தேதி ஆடிப்பெருக்கு, ஆகஸ்ட் 4ஆம் தேதி ஆடி அமாவாசை, ஆகஸ்ட் 6 சந்திர தரிசனம், ஆகஸ்ட் 7 ஆடி பூரம், ஆகஸ்ட் 8 நாகல் சதுர்த்தி, ஆகஸ்ட் 9 கருட பஞ்சமி. நாகல் சதுர்த்தியும் கருட பஞ்சமியும் ரொம்ப விசேஷமான நாட்கள். எல்லாருமே ரொம்ப முக்கியமாக சர்ப்பத்தை வேண்டி நம்ம நமஸ்காரம் செய்ய வேண்டிய நாட்கள். அதுவும் ஜாதகத்தில் நாகதோஷம், ராகு கேது தோஷம்னு ராகு கேது சம்பந்தமாக எது இருந்தாலும் அன்றைய நாள் ரொம்ப விசேஷமான நாளுன்றது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆகஸ்ட் 10 25 ஷஷ்டி, ஆகஸ்ட் 12ஆம் தேதி 27ஆம் தேதி அஷ்டமி, ஆகஸ்ட் 13 28 நவமி, ஆகஸ்ட் 15ஆம் தேதி ஏகாதசி, தசமி காலையில் 7 மணி வரைக்கும் இருக்குன்றது ஞாபகம் வச்சுக்கோங்க. எப்பயுமே தசமியில் தலை குளிக்கிறது அவ்வளவு சிறப்பு. ஸோ அன்னைக்கு தலை குளிக்கணும் அப்படின்னா 7 மணிக்குள்ளே நீங்கள் தலை குளிச்சுக்கோங்க. 7 மணிக்கு அப்புறம் ஏகாதசி வந்துடுது. ஆகஸ்ட் 16ஆம் தேதி ஏகாதசி, வரலட்சுமி விரதம். அந்த ஏகாதசின்றது காலை 6:45 மணி வரைக்கும் இருக்குன்றதும் தெரிஞ்சுக்கோங்க. 17ஆம் தேதியும் 31ஆம் தேதியும் சனி பிரதோஷம், 18ஆம் தேதி ஸ்ரவண விரதம், 19ஆம் தேதி பௌர்ணமி. இந்த பௌர்ணமி கொஞ்சம் விசேஷம், ஏன்னா திங்கக்கிழமை பௌர்ணமி வருது. 22ஆம் தேதி சங்கடஹர சதுர்த்தி, 22ஆம் தேதி வாஸ்து நாளும் கூட. வாஸ்து நேரம் மத்தியானமாக வருது, 2:31 மதியத்திலிருந்து 4:01 வரை. 26ஆம் தேதி கோகுலாஷ்டமி, 29ஆம் தேதி ஏகாதசி. மேலும் விவரங்களுக்கு 9842266555